மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் சப்ஜெக்ட் 360. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 3.7. வாங்க ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம். ஸோ கொடுத்துருக்கிற கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சால்வ் x by 2 minus 1 is equal to y by 6 plus 1 is equal to z by 7 plus 2. அப்புறம் y by 3 plus z by 2 is equal to 13. ஸோ போன ப்ராப்ளமில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு 3 ஈக்குவேஷன்ஸாகவே கொடுத்துருந்தாங்க. பட் இந்த ப்ராப்ளமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிமிலாரிட்டி ஈக்குவேஷன், அதாவது எக்ஸ் ஒய் இசட் எல்லாமே ஈக்குவல்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபைனலாக உங்களுக்கு இன்னொரு ஈக்குவேஷன் மாதிரி செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் இஸ் ஈக்குவல் டு ஜெட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதுலேருந்து தான் வந்துட்டு நம்ம வந்து ஒரு செப்பரேட் ஈக்குவேஷன் அப்படிங்கிறத எடுக்க போகிறோம். ஸோ அதை எப்படி எடுக்கிறேங்கிறத பாருங்க. இப்போது எக்ஸ் பை 2 மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு ஒய் பை 6 பிளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு ஜெட் பை 7 பிளஸ் 2 அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா, x is equal to y is equal to z இப்படி தான் இருக்கு. கரெக்டுங்களா? அதாவது இது மூணுமே எல்லாமே ஈக்குவலாக தான் இருக்க போகுது அப்படிங்கிறத அவங்க சொல்றாங்க. ஸோ இப்போ பாருங்க, நம்மளுக்கு x is equal to y is equal to zங்கிற மாதிரி யோசிச்சுக்கோங்க. இப்போ இங்க என்ன வேல்யூஸ் இருக்கு, yயும் zம் இருக்கு. கரெக்டா? அப்போ நம்மளுக்கு இன்னொரு காம்பினேஷன் எப்படி தேவைப்படுது, x yயும் தேவைப்படுது, அதே மாதிரி x zம் தேவைப்படுது. அதாவது y z இங்க நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ அதை நம்ம ஃப்ரேம் பண்ண தேவையில்ல. நம்ம இப்போ எப்படி ஃப்ரேம் பண்ணணும்னா எக்ஸ் ஒய் ஃப்ரேம் பண்ணணும், அதே மாதிரி எக்ஸ் ஜெட் ஃப்ரேம் பண்ணணும். ஸோ நம்மளுக்கு 3 டைப் ஆஃப் வேரியபிள்ஸும் இருக்கிற மாதிரியான ஒரு ஈக்குவேஷன் நம்ம ஃப்ரேம் பண்ணிட்டோம் அப்படின்னா அதிலிருந்து நம்ம ஈஸியாக வந்துட்டு சால்வ் பண்ணி வேல்யூஸ் எல்லாமே தனித்தனியாக எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு முன்னாடி ப்ராப்ளமில் எப்படி நம்மளுக்கு வந்துட்டு 3 செப்பரேட் ஈக்குவேஷன்ஸ் எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் ஜெட் இஸ் ஈக்குவல் டு 2x பிளஸ் 3y பிளஸ் ஜெட் இஸ் ஈக்குவல் டு அந்த மாதிரி தனித்தனியாக நம்மளுக்கு இருந்துச்சு. அதுலேருந்து நம்ம வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்துட்டு எடுத்துக்கிட்டோம் இல்லையா. அந்த மாதிரி நம்ம வந்துட்டு இதுலேருந்தே நம்ம வந்துட்டு ஃப்ரேம் பண்ணிட்டு அதுலேருந்து நம்ம சால்விங்க்கு ப்ரொசீட் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நான் இனிஷியலாக சொன்ன மாதிரி எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய்ங்கிற கான்செப்ட் மட்டும் எடுத்துப்போம். அதாவது எக்ஸ் பை 2 மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு ஒய் பை 6 பிளஸ் 1. ஸோ அதை மட்டும் நம்ம தனியாக ஃபஸ்ட்டு எடுத்திருக்கோம். ஸோ இந்த எடுத்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வந்துட்டு இதை ஒரு வேரியபிள்ஸ் இருக்கிறதுலாம் ஒரே பக்கமும் வேல்யூஸ் இருக்கிறதுலாம் ஒரே பக்கமும் மூவ் பண்ணுறோம். ஸோ இது எப்படி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் பை 2 அப்படி வச்சுக்கலாம், y by 6 இருக்கு இல்லையா, இது இந்த பக்கம் எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ இது பாசிட்டிவ்ல இருக்கு, பாசிட்டிவ்ல இருக்கிறது இந்த பக்கம் எடுத்துட்டு வந்தோம்னா நெகட்டிவ் ஆயிடும். ஸோ மைனஸ் ஒய் பை 6. அப்போ இந்த -1 என்ன பண்ணலாம், நம்பர் தானே, இதுவும் நம்பர் தானே. அப்போ இதே நம்ம இந்த பக்கம் தூக்கிட்டு போயிடலாம். அப்போ -1ல இருக்கிறது என்ன ஆகும், இந்த பக்கம் போகும்போது +1 மாறிடும். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா எல்சிஎம் எடுக்க போறோம். ஸோ எல்சிஎம் 2க்கும் 6க்கும் எடுக்கும்போது என்ன ஆகும், 2 × 3. ஸோ 2 3s are 6. ஸோ நம்ம 6க்கு எல்சிஎம் எடுத்துருந்துருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளிகேஷன், என்னால் எல்சிஎம்லாம் பண்ண முடியாதுப்பா அப்படின்னு நினச்சிங்கன்னா அழகாக ஒரு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிடலாம். இந்த இடத்துல நான் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் தான் பண்ணியிருக்கேன். இஃப் இன்கேஸ் நீங்கள் எல்சிஎம் எடுத்திருந்தீங்க அப்படின்னா இங்கே மட்டும் நீங்கள் 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 3ஆல் மல்டிப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸோ 3x மைனஸ் ஒய் டிவைடட் பை 6 இஸ் ஈக்குவல் டு 2ன்னு டேரெக்டாக உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ இதுக்கு பதிலாக இது நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு 3x மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு இந்த 6 இந்த பக்கம் கொண்டு போனீங்கன்னா 12. ஸோ இதே தான் நான் இங்கே உங்களுக்கு ஃபைனல் ஆன்சராக வந்துட்டு கொடுத்துருப்பேன். ஸோ இதே தான் வந்துட்டு நான் வந்து இப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணாலுமே வரும். ஓகேவா? ஸோ ரெண்டுமே உங்களுக்கு நான் இந்த வீடியோலேயே சொல்கிறேன். ரெண்டுமே கரெக்டு தான். எல்சிஎம் எடுத்திருந்தாலும் 3x மைனஸ் ஒய் டிவைடட் பை 6 இஸ் ஈக்குவல் டு 2ன்னு போட்டு இது இந்த சைட் கொண்டு போய் நீங்கள் அந்த ஃபைனல் சொல்யூஷனுக்கு வந்திருப்பீங்க. இல்லை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன் அப்படின்னாலும் இங்கே நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 6x, அதாவது 6 × x மைனஸ் 2 × y டிவைடட் பை 6 × 12 கிராஸ் மல்டிப்ளிகேஷன். ஸோ 12 which is equal to இந்த பக்கம் 2. ஓகேவா? இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இங்கே டிவிஷனில் இருக்கா, இது இந்த பக்கம் கொண்டு போகலாம். ஸோ மல்டிப்ளிகேஷனுக்கு வந்துடும். 6x minus 2y is equal to 2 × 12. ஸோ 6x minus 2y is equal to 24. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2ங்கிற அந்த மல்டிப்ளிகேஷன் வேல்யூஸ் சிமிலராக இருக்குது. ஸோ டிவைட் பை 2 இந்த என்டையர் ஈக்குவேஷன். அப்படி பண்ணும்போது இது டிவைட் பை 2, இது டிவைடட் பை 2, இது டிவைடட் பை 2 பண்ணிங்கன்னா 6 by 2 3x minus 2 by 2 1y which is equal to 24 by 2 which is equal to 12. ஸோ இது இப்போ நம்மளோட ஈக்குவேஷன் 1. இப்போ அடுத்து நம்ம வந்து நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா, நம்ம வந்து
2y and x to z எடுக்க போறோம் அப்படின்னு. ஸோ இப்போ அதை தான் நம்ம பண்ணுறோம். நெக்ஸ்ட் நம்ம கன்சிடரேஷன் வந்துட்டு x by 2 minus 1 is equal to z by 7 plus 2. ஸோ ஃபர்ஸ்ட் x is equal to y வேல்யூ எடுத்தோம். இப்போ அடுத்து x is equal to z வேல்யூ எடுக்கிறோம். y is equal to z நம்ம எடுக்கல, ஏன்னா நம்மளுக்கு கொஸ்டின்லேயே பார்த்தீங்கன்னா y and z காம்பினேஷனில் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம பண்ண மாதிரி வேரியபிள்ஸ் எல்லாம் ஒரு இடத்துல, நம்பர்ஸ் எல்லாம் ஒரு இடத்துல எடுத்துகிட்டு போக போகிறோம். ஸோ இது பாசிட்டிவ்ல இருக்கு, இந்த பக்கம் வந்தால் நெகட்டிவ் ஆகிடும். ஸோ x by 2 மைனஸ் z by 7 இங்கே இருக்கிறது இந்த பக்கம் வந்ததும் சப்ராக்ஷனில் வந்துடும், ஏன்னா இது வந்து பாசிட்டிவ் வேல்யூவில் இருக்குது. ஸோ மைனஸ் z by 7 விச் இஸ் ஈக்குவல் டு, இங்கே ஆல்ரெடி 2 இருக்குது, அதை ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. அப்புறம் இது இந்த பக்கம் வந்துச்சு அப்படின்னா நெகட்டிவ்ல இருக்கிறது இந்த சைடு வரும்போது பாசிட்டிவ் ஆகிடும். ஸோ +1. இப்போ நீங்கள் வந்துட்டு எல்சிஎம், இதுக்கு நீங்கள் எல்சிஎம் எடுத்தாலும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணாலும் ஒரே மாதிரி தான் வரும். ஸோ 2 into 7 தான். ஸோ 2 7s என்னவோ அந்த இதுதான் நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ 14 அந்த இதுதான் வரப்போகுது. ஸோ இங்கே வந்துட்டு நம்மளுக்கு into 7 ஆலையும் இங்கே 2 ஆலையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஏன்னா நம்மளுக்கு வந்து இங்கே வேல்யூ வந்தது என்ன 14. ஸோ 14னா நம்மளுக்கு வந்து அப்போது கீழே எப்போ 14 வரும், நம்ம 7ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2 7s are 14. அதே மாதிரி 7 எப்போ 14 கொடுக்கும், when we multiply it with 2. ஸோ இந்த இடத்துல நம்ம 7ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 7 into x 7x மைனஸ் 2 into z 2z டிவைடட் பை கீழே 14 which is equal to 3. ஸோ இப்போ இங்கே டிவிஷனில் இருக்கிறத நம்ம வந்து இந்த சைடு எடுத்துகிட்டு போகும்போது, அதாவது லெஃப்ட் சைட் டு ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போகும்போது மல்டிப்ளிகேஷனாக மாறிடும். ஸோ 7x minus 2z is equal to 3 into 14. ஸோ 7x minus 2z is equal to 3 14s are 42. ஸோ இது வந்துட்டு நம்மளுக்கு இப்போ ஈக்குவேஷன் 2. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 3x minus y which is equal to 12 இருந்துச்சு. ஸோ xy காம்பினேஷனில் ஒன்று இருந்துச்சு. இப்போ xz காம்பினேஷனில் ஒன்று வந்து நம்ம ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொஸ்டினில் கொடுத்துருந்த அந்த ஈக்குவேஷன் எடுத்துப்போம். y by 3 plus z by 2 is equal to 13. இது வந்து அந்த x is equal to y is equal to z அந்த இதில் இல்லாமல் தனியாக நம்மளுக்கு ஒன்று கொடுத்துருந்தாங்க இல்லையா? ஸோ அந்த இதை நம்ம எடுத்திருக்கோம். இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா again LCM. ஸோ LCM ஆப்வியஸ்லி நம்மளுக்கு வந்துட்டு அதே தான் வரப்போகுது which is 6. ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இது 3a வந்து எப்போ நம்மளுக்கு 6 ஆகும் into 2 பண்ணும்போது, 2 வந்து எப்போ நம்மளுக்கு 6 ஆகும் into 3 பண்ணும்போது. ஓகேங்களா? ஸோ 2 into y is equal to 2y plus 3 into z is equal to 3z divided by 3 2s are நம்மளுக்கு 6 which is equal to 13. இப்போ நம்மளுக்கு டிவிஷனில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது ரைட் ஹேண்ட் சைடு போச்சு அப்படின்னா மல்டிப்ளிகேஷனாக மாறிடும். ஸோ 2y plus 3z is equal to 13 into 6. So 2y plus 3z is equal to 13 6 are 78. So இதுதான் நம்மளுக்கு தேர்ட் ஈக்குவேஷன். இப்போ இந்த 3 ஈக்குவேஷன்ஸை நம்ம 1 by 1 சால்வ் பண்ணோம் அப்படின்னாலே நம்மளுக்கு XYZ வேல்யூஸ் வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த 3 ஈக்குவேஷன்ஸுமே திருப்பியும் ரீஹைட்ரேட் பண்ணியிருக்கேன். நம்ம என்ன வேல்யூ அப்டைன் பண்ணமோ அதை திருப்பி எழுதியிருக்கேன். ஸோ எக்ஸு ஒய் ஜெட் 3 வேல்யூஸுமே இருக்கா? இப்போது பாருங்க, நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம ஏதாச்சும் ஒரு 2 ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். அதில் வந்துட்டு நம்மளுக்கு இருக்கிற வேல்யூஸ்லேருந்து எப்படியாவது கேன்சல் அவுட் பண்ணி ஒரு வேல்யூவை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஈக்குவேஷன் 2 ஈக்குவேஷன் 3 எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து மைனஸ் சைன், ஒன்று ப்ளஸ் சைன், ரெண்டுமே ஜெட்டில் இருக்குது. இதை நம்ம ஆல்ட்ரு பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம ஒரே மாதிரியான வேல்யூஸ் எடுத்துகிட்டு வந்து ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு வேல்யூ வந்து ஃபைன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். ஓகேவா? இல்லைனா ஒரு ஈக்குவேஷன் அட்லீஸ்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். ஏன்னா இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா எக்ஸும் ஒய்யும் இருக்குது, வெறும் ஜெட்டு மட்டும்தான் கேன்சல் ஆகும். ஸோ இதுலேருந்து நம்ம எப்படியாச்சும் ஒரு சொல்யூஷன் அப்டைன் பண்ண ட்ரை பண்ணுவோம். இது கொஞ்சம் லென்த்தியாக போகிற மாதிரி தான் இருக்கும். பட் நம்ம வந்து 3 வேரியபிள்ஸ் வச்சு சால்வ் பண்ணும்போது இப்படி தான் சால்வ் பண்ணணும். ஒவ்வொன்றா ஃபைன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ ஈக்குவேஷன் 2 வந்துட்டு எடுத்துக்கலாம், ஈக்குவேஷன் 3 எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது 2 டைம்ஸ், இது 3 டைம்ஸ்னு இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், ரெண்டுத்துக்கும் ஒரே வேல்யூ வரணும் அப்படின்னா ஈக்குவேஷன் 2 வந்து 3 ஆலையும் ஈக்குவேஷன் 3 வந்து 2 ஆகலையும் மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா ரெண்டு இடத்துலையுமே நம்மளுக்கு வந்து 6 அப்படிங்கிற வேல்யூ வந்துடும். ஸோ அதுதான் இங்கே பண்ணியிருக்கேன். ஈக்குவேஷன் 2 into 3 பண்ணியிருக்கேன். ஸோ ஈக்குவேஷன் 2 into 3னா 7 into 3 வரும். ஸோ 21x minus 6z is equal to 42 into 3 is 126. நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் 3 into 2. ஸோ இங்கே வந்து into 2 பண்ண போகிறோம். ஸோ 2 2s are 4y, 2 3s are
6z which is equal to 78 into 2 is equal to 156. இப்போ இது ஆல்ரெடி ஆப்போசிட் சைன்ஸ்ல தான் இருக்கு. அப்போ ஆட் பண்ணாதான் கேன்சல் ஆகும். கரெக்டா? ஸோ இப்போ நம்ம இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் ஆட் பண்ண போறோம். ஆட் பண்றோம் அப்படின்னா இது பாருங்க x, இது y. அப்போ இது ரெண்டையும் நம்மளால 21 plus 4 அப்படின்னு ஆட் பண்ண முடியாது. கரெக்டா? அப்போ இதை அப்படியே தான் எழுதணும். 21x அப்படியே எழுதியிருக்கோம், பிளஸ் 4y அப்படியே தான் எழுதுறோம். ஏன்னா எக்ஸ் வேரியபிள் ஒய் வேரியபிள் ரெண்டுமே வேற வேற வேரியபிள், அதோட வேல்யூஸை நம்ம ஆட் பண்ணக்கூடாது. நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா 21 plus 4 is equal to 25 போட்டுருவாங்க. ஆனால் எக்ஸ் ஒய்ல மாற்றி போட்டுருவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. எக்ஸ் வேல்யூ எக்ஸோட தனியாக தான் எழுதணும், ஒய் வேல்யூ ஒய்யோட தனியாக தான் எழுதணும். ப்ளீஸ் நோட் திஸ் பாயிண்ட். ஓகே, இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா 6z பிளஸ் மைனஸ் ரெண்டுத்துலையுமே இருக்கு. ஸோ அதை கேன்சல் அவுட் பண்ணுவோம். அப்போ ஜெட்டே கிடையாது. ஓகேவா? ஸோ 0z இஸ் ஈக்குவல் டு இந்த ரெண்டு வேல்யூவை ஆட் பண்ணோம் அப்படின்னா 282. இப்போ என்ன பண்ணலாம்னா எக்ஸ் பிளஸ் ஒய்க்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு, அதை தனியாக எடுத்து ஃபோர்த் ஈக்குவேஷனாக வச்சுப்போம். ஓகேவா? இப்போ எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கா, அதே மாதிரி இங்கே பாருங்க நம்மளுக்கு ஈக்குவேஷன் 1ல் எக்ஸ் ஒய் ஃப்ரேமில் ஒன்று இருக்கா. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஈக்குவேஷனையும் இந்த ஈக்குவேஷனையும் எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு வேல்யூ, அதாவது எக்ஸ் வேல்யூ இல்லை ஒய் வேல்யூ நம்மளுக்கு கண்டுபிடிக்க முடியும். கரெக்டா? இப்போ ஒய் பாருங்க, இங்க பிளஸ் 4y இருக்கு, இங்க மைனஸ் ஒய் இருக்கு. அப்போ ஈக்குவேஷன் 1 வந்துட்டு நம்ம 4ஆல மல்டிப்ளை பண்ணா என்ன ஆகும், இங்க இருக்கிற மாதிரியே 4yன்னு வந்துருமா. இப்போ அதுதான் பண்றோம். ஸோ கேன்சல் ஒய்யை நம்ம கேன்சல் பண்றதுக்காக என்ன பண்றோம் அப்படின்னா ஈக்குவேஷன் 1 வந்து 4ஆல மல்டிப்ளை பண்றோம். ஸோ ஈக்குவேஷன் 1 பாருங்க, 3x 3 into 4 12x minus y. So minus y into 4, அதாவது y னா இங்க வேல்யூ 1 தானே. So minus y into 4 னா நம்மளுக்கு minus 4y. 12 into 4 நம்மளுக்கு 48. So which is equal to 48. இப்போ இது ஈக்குவேஷன் 5 நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஈக்குவேஷன் 4 அண்ட் ஈக்குவேஷன் 5 எடுத்துக்க போறோம். இப்போ பாருங்க இங்க minus 4y, இங்க plus 4y. ஆப்போசிட் சைன்ஸ்ல தான் இருக்கு. ஸோ நம்ம இப்போ ஆட் பண்ணோம்னாலே நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக இது வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ அதுதான் இங்கே பண்ணியிருக்கோம். ஸோ 21x plus 4y is equal to 282. அதாவது இது ஈக்குவேஷன் 4. 12x minus 4y is equal to 48. இது ஈக்குவேஷன் 5. ஸோ டைரெக்டாக இது ரெண்டையும் நம்ம இப்போ ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போ ஆட் பண்ணுறோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம், இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது என்ன ஆகும், சைன் சேஞ்ச் எதுவுமே நடக்காது. ஸோ 21x plus 12x is equal to 33x. இது வந்து ஆப்வியஸ்லி நம்மளுக்கு வந்து கேன்சல் அவுட் ஆகிடும். ஸோ ப்ளஸ் 0 ஆகிடும், which is equal to 330. அப்போ இங்கே x 33 இது ரெண்டுமே பாருங்க மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு. கரெக்டா? அப்போ மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிற ஒரு விஷயத்தை இந்த பக்கம் கொண்டு வரும்போது என்ன ஆகும், டிவிஷனாக மாறும். அப்போ வேரியபிள், அதாவது இந்த x அப்படியே வச்சுக்கலாம், 33 மட்டும் இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். அப்போ என்ன ஆகும், x is equal to 330 divided by 33 அப்படின்னு வரும். அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன ஆகும், x is equal to 10 அப்படின்னு ஆயிடும். ஸோ ஏன்னா இது வந்து கேன்சல் அவுட் பண்ணலாம் 11th டேபிளில் கேன்சல் அவுட் பண்ணோம்னா என்ன ஆகும், 11 3s are 33. அப்போ 3 11 3s are 33 நம்மளுக்கு தெரியும், 0 அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இது 3 times 1 டேபிள், அது தேர்ட் டேபிளில் 3 times 1s இது வந்து 10. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு ஒரு வேல்யூ கிடைச்சிச்சு. கரெக்டா? அப்போ இந்த வேல்யூவை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஈக்குவேஷன்லயா சப்ஸ்டியூட் பண்ணோன்னு வைங்க, நம்மளுக்கு என்ன வேல்யூ வேணும், மிச்சது y வேணும் z வேணும். அப்போ ரெண்டுமே கிடைச்சிடும்ல. ஸோ இப்போ நம்ம அதுதான் பண்ண போறோம். ஸோ சப்ஸ்டியூட் x is equal to 10 in equation 1. ஓகேங்களா? ஈக்குவேஷன் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3x minus y equal to 12. ஸோ இந்த இதில் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 3 into xோட வேல்யூ 10. ஸோ 3 10s are 30 minus y is equal to 12 அப்படியே எழுதியிருக்கோம். இப்போ இந்த 30 நம்ம இந்த பக்கம் கொண்டு வர போகிறோம். அப்போ அடிஷனில் இருக்கிறது இந்த பக்கம் வந்தால் என்ன ஆகும், சப்ட்ராக்ஷன் ஆகும். அப்போ மைனஸ் y, அந்த மைனஸ் y அப்படியே வச்சுக்கோங்க. ஓகே, டோன்ட் ஆல்டர் இட். மைனஸ் y is equal to 12 minus 30. அப்போ மைனஸ் y is equal to இங்கே நம்ம சப்ட்ராக்ஷன் பண்ண போகிறோம். ஏன்னா வேரியட் சைன், இது ப்ளஸ் 12, இது மைனஸ் 30. ஓகேவா? அப்போ இதை நம்ம வந்துட்டு சப்ட்ராக்ட் பண்ணும்போது என்ன ஆகும், இதை சப்ட்ராக்ட் ஃபர்ஸ்ட் பண்ணிடுங்க. 30 minus 12 என்னது, 18. சைன் என்ன போடணும், கிரேட்டஸ்ட் நம்பருக்கு என்ன சைன் இருக்கோ அதுதான் போடணும். ஸோ மைனஸ் y is equal to minus 18. இப்போ என்ன பண்ணலாம், இந்த பக்கம் மைனஸ் சைன், இந்த பக்கம் மைனஸ் சைன். ஸோ மைனஸ் மைனஸை கேன்சல் பண்ணிடுவோம். அப்போ வேல்யூ என்ன கிடைக்கும், y is equal to 18. இப்போ x வேல்யூ வந்துருச்சு, y வேல்யூ வந்துருச்சு. இப்போ இது ரெண்டையும் நம்ம கொண்டு போய் ஒரு ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா z ஓட வேல்யூ வந்துடும். அப்படி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணது தான் இது. இப்போ x is equal to 10. ஓகே, நம்ம வந்துட்டு
எக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணிருக்கலாம் இல்லை ஒய்யை சப்ஸ்டியூட் பண்ணாலும் ஓகே தான். நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா எக்ஸ் வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம் இன் ஈக்குவேஷன் 2. ஈக்குவேஷன் 2 என்னது 7x minus 2z is equal to 42. ஸோ இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ இது அப்போ நான் ஒய்யை சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்கலாம். ஒய்யோட ஈக்குவேஷனில் போய், அதாவது ஒய்யும் ஜெட்டும் இருக்கிற ஈக்குவேஷனில் ஒய்யோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியும் நீங்கள் வந்துட்டு வேல்யூ எடுத்துக்கலாம். இங்கே எக்ஸுங்கிறது 10. ஸோ 10னா மல்டிப்ளிகேஷன் ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக தான் நான் வந்துட்டு எக்ஸ் ஜெட் இருக்கிற ஈக்குவேஷனை எடுத்திருக்கேன். இஃப் இன் கேஸ் உங்களுக்கு ஒய் சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அந்த ஈக்குவேஷனும் எடுக்கலாம், நத்திங் ராங். ஓகேவா? நீங்கள் எந்த ஈக்குவேஷனில் இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணாலும், அதாவது எக்ஸ் ஒய் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணாலும் உங்களோட ஃபைனல் ஆன்சர் சேம் ஆகுதான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த 7x minus 2z is equal to 42 இதுல நம்மளோட x ஓட வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ண போறோம். So 7 into 10 minus 2z is equal to 42. 7 10s are 70 minus 2z is equal to 42. ஸோ இங்கே இருக்கிற 70 நம்மளுக்கு வந்து அடிஷன் சப்ட்ராக்ஷன் லெவலில் இருக்குது. இதை இந்த பக்கம் கொண்டு போனோம் அப்படின்னா என்ன ஆகும், இது ப்ளஸில் இருக்குது. ஸோ இந்த பக்கம் போச்சுன்னா சப்ட்ராக்ஷன் ஆகிடும். ஸோ minus 2z is equal to 42 minus 70. ஸோ இப்போ பாருங்கள் minus 2z அப்படியே எழுதிக்கலாம். இங்கே வேறு வேறு சைன்ஸ் இருக்குது, ப்ளஸ் 42 minus 70. அப்போ ஆப்வியஸ்லி நம்ம என்ன பண்ணணும், சப்ட்ராக்ஷன் தான் பண்ணணும். 70 minus 42 நம்மளுக்கு 28ன்னு தெரியும். அதே மாதிரி இங்கே சைன் பார்த்தீங்கன்னா கிரேட்டர் நம்பருக்கு என்ன சைன் இருக்கோ அதுதான் கொடுக்கணும். கிரேட்டர் நம்பருக்கு என்ன சைன் இருக்கு, நெகட்டிவ் இருக்கு. ஸோ minus 28. ஸோ minus 2z is equal to minus 28. இப்போ மைனஸ் மைனஸ் நம்ம வந்துட்டு எடுத்துடலாம். 2z is equal to 28ன்னு ஆகிடும். ஸோ இப்போ 2 into z இருக்கு, மல்டிப்ளிகேஷனில் இருக்கு, கரெக்டுங்களா? அப்போ மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறத நம்ம இந்த பக்கம், அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு டு ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் இருக்கிறது இந்த சைடு போகும்போது டிவிஷன் ஆகிடும். ஸோ 2z is equal to 28ங்கிறது z is equal to 28/2ன்னு மாற்றிடுவோம். அப்போ 2 1s are 2, 1 times 4 times 14. ஸோ z is equal to 14. இப்போவும் பாருங்க நம்மளுக்கு x, y, z வேல்யூஸ் எல்லாமே தனித்தனியாக கிடச்சிருக்கு. ஸோ x is equal to 10, y is equal to 18, z is equal to 14. ஸோ யூனிக்காக நம்மளுக்கு வேல்யூஸ் கிடச்சிருக்கிறதுனால this system has only one solution. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நம்மளோட சேனலில் வரப்போகிற அடுத்தடுத்த ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ப்ளீஸ் டூ ஃபாலோ அஸ். தேங்க்யூ. பாய்.